நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இலங்கை ராணுவத்தின் புதிய தலைமை பிரதானி நியமனம். முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் கைது. அணையாவளுக்கு போராட்டத்தில் அமைச்சரை தடுத்தது தவறு, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கண்டனம். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோத்சவம் இன்றைய தினம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோத்சவ திருவிழாக்கள் தொடர்ந்து இடம்பெற்று 14ஆம் திருவிழாவான தேர் திருவிழா ஜூலை 9ஆம் தேதி காலை தேர் திருவிழாவும் மறுநாள் 10ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிறக்கம் இடம்பெறும். மகோத்சவ காலங்களில் பக்தர்களின் நலன் கருதி விசேட படகு சேவைகள், பேருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளதுடன் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ், முதலுதவி படையினர், சாரணர்கள், செஞ்சிலுவை சங்கத்தினர் ஆகியோரும் சேவையில் ஈடுபடவுள்ளனர். இலங்கை ராணுவத்தின் புதிய ராணுவ பதவி நிலை பிரதானியாக இலங்கை பொறியியலாளர் படையணியைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் கபில தொலகே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இலங்கை ராணுவத்தின் 37வது தலைமை பிரதானி ஆவார். மேலும் இந்த புதிய நியமனம் இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனகஸ்ரீ சந்திரகுப்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி அணையாவளுக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரை சிலர் தடுத்தமை கண்டிக்கத்தக்க விடயம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி இடம்பெற்ற அணையாவளுக்கு போராட்டம் இறுதி நாளாக நேற்று நடைபெற்றது. குறித்த போராட்ட களத்துக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் கலந்து கொண்ட நிலையில் அவரை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உரிய முறையில் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதனை வலியுறுத்தி இடம்பெற்ற போராட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருந்த வேளையில் சிலர் அவரை தடுத்தனர். அது தவறு, அதற்கு நாம் மனம் வருந்துகின்றோம். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி போராடும் தாய்மார்கள் என்ற வகையில் எமது நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைப்பவர்களை புறக்கணிப்பது எமது நோக்கமல்ல. அமைச்சர் எமது போராட்டத்துக்கு வருகை தந்தது நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எமக்கு சாதகமான விடயம். அவருக்கு இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டவராய் பொறுப்பு கூறுவதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பூசா சிறைச்சாலையில் சிறப்பு பிரிவு குற்றவாளிகள் அடைக்கப்பட்ட அறையில் இருந்த கைதி ஒருவர் இன்று பிற்பகல் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சித்த வேளையில் அதிகாரிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த கைதி பிம்சாரா அமல் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண பாடசாலைகளுக்கிடையே வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட மல்யுத்தம் ஜூடோ போட்டிகளில் துணுக்காய் விநாயகபுரம் ஆத்தாக பாடசாலை 30 பதக்கங்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த மாதம் 22, 23, 24ஆம் திகதிகளில் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக விளையாட்டரங்கில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. வட மாகாண மட்ட மல்யுத்தம் ஜூடோ தைகுண்டே போட்டிகளில் இந்த பாடசாலையைச் சேர்ந்த 22 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இதில் பங்கு பெற்றோர் 11 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் உட்பட 30 பதக்கங்களை பெற்று பாடசாலைக்கும் துணுக்காய் வலயத்துக்கும் பெருமையை சேர்த்துள்ளார்கள். அத்தோடு பெண்கள் அணியினர் மல்யுத்த போட்டியில் மாகாண சாம்பியனாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த வருடமும் இந்த பாடசாலை 18 பதக்கங்களை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது.